செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். இருசக்கர வாகனத்தின் மீது லாரி மோதி 2 மாணவர்கள் உயிரிழப்பு. தந்தை கண்முன்னே சோகம். பொதுமக்கள் சாலை மறியல். ஆரோவில் அறக்கட்டளையின் 69வது ஆட்சிக்குழு கூட்டம். 2 மாநில கவர்னர்கள் பங்கேற்பு. பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்து. 3 மாணவர்கள் உயிரிழந்த பரிதாபம். கேஸ் நிரப்பாததற்கு கண்டனம். கேஸ் நிரப்பும் நிலையத்தை ஆட்டோ ஓட்டுநர்கள் முற்றுகை. இனி விரிவான செய்திகள். இருசக்கர வாகனத்தின் மீது லாரி மோதிய விபத்தில் பள்ளி மாணவர்கள் 2 பேர் தந்தை கண்முன்னே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை தொண்டமாநத்தம் ஆனந்த விநாயகர் நகரை சேர்ந்தவர் நடன சபாபதி கான்பெட் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவரது மனைவி அனிதா. இவர்களுக்கு 14 வயதில் ஜீவா என்ற மகனும் 9 வயதில் துவாரகேஷ் என்ற மகனும் இருந்து வந்தனர். இவர்கள் இருவரும் முத்திரையர்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் படித்து வந்தனர். இன்று காலை வழக்கம் போல நடன சபாபதி தனது மகன்களை பள்ளியில் விடுவதற்காக இருசக்கர வாகனத்தில் அவர்களை ஏற்றிக்கொண்டு ஊசுட்டேரி சாலையில் சென்று கொண்டிருந்தார். ஊசுட்டேரி பொறையூர் செல்லும் சந்திப்பு அருகே திருவக்கரையிலிருந்து மண் ஏற்றி வந்த டிப்பர் லாரி ஒன்று அதிவேகமாக வந்து நடன சபாபதியின் இருசக்கர வாகனத்தின் பின்பக்கம் மோதியுள்ளது. இதில் நடன சபாபதி இடது பக்கமும் 2 மகன்களும் வலது பக்கமும் நிலை தடுமாறி விழுந்தனர். இதில் டிப்பர் லாரியின் பின்பக்கர சக்கரம் அவர்கள் மீது ஏறி இறங்கியதில் 2 மாணவர்களும் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே பலியாயினர். நடன சபாபதிக்கு கால் நசுங்கியது. உடனே அங்கிருந்தவர்கள் ஆம்புலன்ஸை வரவழைத்து அவர்களை கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு மாணவர்களின் உடல்கள் சவக்கிடங்கில் வைக்கப்பட்டது. நடன சபாபதிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் வில்லியனூர் போக்குவரத்து போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தினர். அதில் தேங்காய் தீட்டு வைத்தி என்பவருக்கு சொந்தமான டிப்பர் லாரியை கடலூரை சேர்ந்த 60 வயதுடைய ஜெயக்குமார் என்பவர் ஓட்டிச் சென்று விபத்தை ஏற்படுத்தியது தெரியவந்தது. இதற்கிடையே பொதுமக்கள் சிறுவர்கள் உயிரிழந்ததை பொறுக்க முடியாமல் விபத்து ஏற்படுத்திய டிப்பர் லாரியின் கண்ணாடியை அடித்து உடைத்தனர். பிறகு சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது இப்பகுதியில் தொடர்ந்து விபத்து ஏற்படுவதாகவும் போலீசார் யாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இங்கு வேகத்தடைகள் அமைக்க வேண்டும் என்றும் பேரிகார்டுகளை அமைக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். இதனை ஏற்ற காவல்துறை அதிகாரிகள் அங்கு உடனடியாக பேரிகார்டுகளை கொண்டு வந்து வைத்தனர். காலை 7 மணி முதல் 10 மணி வரையிலும் மாலை 4 மணி முதல் 6 மணி வரையிலும் கனரக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்படும் என்றும் போலீசார் உறுதியளித்தனர். இதனை ஏற்ற பொதுமக்கள் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆரோவில் அறக்கட்டளையின் ஆட்சிக்குழு கூட்டத்தில் 2 மாநில கவர்னர்கள் பங்கேற்றனர். ஆரோவில் அறக்கட்டளையின் 69வது ஆட்சிமன்ற குழு கூட்டம் தமிழ்நாடு கவர்னரும் ஆரோவில் அறக்கட்டளையின் தலைவருமான RN ரவி தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், ஆரோவில் அறக்கட்டளை செயலாளர் ஜெயந்தி, அறக்கட்டளையை சேர்ந்த சீதாராமன் மற்றும் ஆளுங்குழு உறுப்பினர்கள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் முக்கிய விவாதங்கள் ஆரோவிலின் நிலையான வளர்ச்சியில் கவனம் செலுத்தப்பட்டு நகரத்தின் முன்னேற்றத்தை மேலும் அதிகரிப்பதற்கான முக்கியத்துவமான முடிவுகள் எடுக்கப்பட்டன. மேலும் நடைபெற்று வரும் திட்டங்களை மதிப்பீடு செய்யப்பட்டு எதிர்கால முயற்சிகள் குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டது. ஆரோவிலின் ஆன்மீக மற்றும் சுற்றுச்சூழல் கொள்கைகளை பாதுகாத்து அதே நேரத்தில் முழுமையான வளர்ச்சியை உறுதி செய்வதற்கு பங்குதாரர்களிடையே கூட்டுறவு முயற்சிகளை இந்த கூட்டம் முக்கியத்துவம் அளித்தது. பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் 3 மாணவர்கள் உயிரிழந்தனர். கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் அருகே ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் மாணவர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பலியான நிலையில் சிகிச்சைக்கு அழைத்து செல்லப்பட்டவர்களின் ஒரு மாணவியும் பலியானார். பலத்த காயமடைந்த 2 மாணவர்கள் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட போது மாணவன் ஒருவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனையடுத்து விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3ஆக உயர்ந்துள்ளது. இந்நிலையில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் புதிய தகவல் வெளியாகியுள்ளது. அதிகப்படியான ரயில் போக்குவரத்து உள்ள பகுதியில் இன்டர்லாக்கிங் தொழில்நுட்பம் உள்ளது. இன்டர்லாக்கிங் முறையில் கேட் திறந்திருப்பதால் சிவப்பு சிக்னல் மூடப்பட்டால் பச்சை சிக்னல் இருக்கும். ஊரக பகுதியான செம்மங்குப்பத்தில் இன்டர்லாக்கிங் தொழில்நுட்பம் இல்லை என்று கூறப்படுகிறது. இன்டர்லாக்கிங் இல்லாததால் கேட் திறக்கப்படும் போது சிவப்பு சிக்னல் விளக்கு எரியவில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. கேஸ் நிரப்பாததற்கு கண்டனம் தெரிவித்து கேஸ் நிரப்பும் நிலையத்தை ஆட்டோ ஓட்டுநர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் கேஸ் மூலம் இயக்கப்படும் வாகனங்களுக்கு சிஎன்ஜி பொருத்தும் கேஸ் நிரப்பும் பங்க் மேட்டுப்பாளையம் போக்குவரத்து முனையம் இந்தியன் ஆயில் பங்கில் இயங்கி வருகிறது. இங்கு ஆட்டோ உள்ளிட்ட அனைத்து வாகனங்களுக்கும்
சிஎன்ஜி கேஸ் நிரப்பப்பட்டு வந்தது. இந்நிலையில் புதியதாக கடந்த 1ஆம் தேதி முதல் புதுச்சேரியில் துப்புரவு பணி மேற்கொள்ளும் கிரீன் வாரியர்ஸ் நிறுவனத்தின் வாகனங்களுக்கு மட்டும் கேஸ் நிரப்பப்படும் என்றும் மற்ற வாகனங்களுக்கு கேஸ் நிரப்ப முடியாது என்றும் பங்க் தரப்பில் கூறப்பட்டது. ஆட்டோ தொழிலாளர்களை மரியாதை குறைவாக பேசியதை கண்டித்தும் ஆட்டோக்களுக்கு கேஸ் நிரப்ப வலியுறுத்தியும் ஆட்டோ தொழிலாளர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த மேட்டுப்பாளையம் போலீசார் பங்க் உரிமையாளர்களிடம் அனைத்து வாகனங்களுக்கும் கேஸ் நிரப்ப வலியுறுத்தினர். அதன் அடிப்படையில் இரவு 8 மணிக்கு மேல் காத்திருந்த வாகனங்களுக்கு கேஸ் நிரப்பப்பட்டது. இந்தியா கூட்டணி பந்த் போராட்டத்தினால் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் என்று அதிமுக சார்பில் டிஜிபியிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் தொழிலாளர் விரோத சட்டங்களை திரும்ப பெற நாடு முழுவதும் வரும் 9ஆம் தேதி வேலைநிறுத்த போராட்டத்திற்கு இந்தியா கூட்டணி கட்சியை சேர்ந்த தொழிற்சங்கத்தினர் அழைப்பு விடுத்துள்ளனர். இந்நிலையில் புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி தொழிற்சங்கங்கள் சார்பில் முழு அடைப்பு போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அன்றைய தினம் ஆட்டோ, பேருந்துகள் இயங்காது என்றும் அனைத்து கடைகளும் முழுமையாக அடைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த பந்த் போராட்டத்திற்கு அதிமுக எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. மக்களை பாதிக்கக்கூடிய இந்த பந்த் போராட்டம் தேவையற்றது என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்தார். இந்நிலையில் இன்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அக்கட்சியின் நிர்வாகிகள் டிஜிபி அலுவலகத்தில் மனு அளித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த பந்த் போராட்டம் தேவையற்றது என்றும் இதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும், எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பந்த் போராட்டம் அறிவித்த இந்தியா கூட்டணி கட்சியின் புதுச்சேரி தலைவர்களை கைது செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இவங்க எல்லாம் நான் பஸ் மறிக்கிறேன், கடை மறிக்கிறேன் என்ற போரையில ரவுடி கூட்டத்தை கூட்டு வந்த பஸ் அடிச்சு உடைப்பாங்க, கடையை அடிச்சு உடைப்பாங்க, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்காது, பொதுமக்களுடைய மண்டை உடைக்கப்படும். அதனால அதன் பிறகு சட்ட ரீதியான நடவடிக்கை காவல்துறை எடுப்பதற்கு முன்பாக இந்த பந்த் அறிவித்த அத்தனை தலைவர்களையும் மற்றும் அந்த கட்சியை சார்ந்த சில தீவிரமான ஆட்களையும் இந்த அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கைது செய்யணும்னு சொல்லிட்டு கடிதம். 20 தொழிலாளர்களுக்கு மேல் பணியாற்றும் நிறுவனத்தில் இபிஎஃப் அவசியம் என்று மண்டல ஆணையர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி மண்டல ஆணையர் சதீஷ்குமார் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்பொழுது அவர் மத்திய அரசு உற்பத்தி துறையில் சிறப்பு கவனம் செலுத்தி வருவதாகவும் அதன்படி அனைத்து துறைகளிலும் வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்கும் வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான திறன்களை மேம்படுத்துவதற்கும் வேலைவாய்ப்புடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவித்தார். இந்த திட்டத்தின் கீழ் முதன்முறையாக பணியமர்த்தப்படும் தொழிலாளர்களுக்கு மாத ஊதியம் 15,000 வரை கிடைக்கும் என்றும் கூடுதல் வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கான உரிமையாளர்களுக்கு 1 முதல் 2 ஆண்டுகள் வரை ஊக்கத்தொகை வழங்கப்படும், உற்பத்தி துறைக்கு மேலும் 2 ஆண்டுகள் நீட்டிக்கப்பட்ட சலுகை வழங்கப்படும் என்றார். இந்த திட்டம் வருகின்ற ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் உருவாக்கப்படும் வேலைகளுக்கு பொருந்தும் என்றார். வேலைவாய்ப்பு ஊக்கத்தொகை திட்டத்தின் நோக்கம் நாட்டில் 3.5 கோடிக்கும் அதிகமான வேலைவாய்ப்புகளை 2 ஆண்டுகளில் உருவாக்குவது என்றும் அவர் கூறினார். புதுச்சேரியில் 20 தொழிலாளர்களுக்கு மேல் பணியாற்றும் நிறுவனங்களில் இபிஎஃப் கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் என்றும் பதிவு செய்யாத கம்பெனிகள் குறித்த ஊழியர்கள் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி மண்டல அலுவலகத்தில் புகார் அளிக்கலாம் என்றும் அவர் கூறினார். புதுச்சேரி தொழிலாளர் நீதிமன்றம் தினசரி செயல்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அனைத்து தொழிற்சங்க ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், புதுச்சேரி மாநிலத்தில் பணியாற்றி வரும் தொழிலாளர்கள் வேலை, போனஸ், தனியார் தொழிற்சாலை சட்டவிரோத ஆலை மூடல்கள், தொழிலாளர்கள் பணி நிரந்தர கோரிக்கை, இஎஸ்ஐ, புதுச்சேரி அரசு சார்பு நிறுவனங்கள், ஏஎஃப்டி, சுதேசி மில், பாரதி மில், பிஆர்டிசி தொடர்பான பல்வேறு கோரிய வழக்குகள் தொழிலாளர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருவதாகவும் தொழிலாளர்களுக்காக தனியாக தொடக்கப்பட்ட புதுச்சேரி தொழிலாளர் நீதிமன்றத்தில் உரிய காலத்தில் வழக்குகள் முடிவடைவதில்லை என்று குற்றம் சாட்டினார். தொழிலாளர் நீதிமன்ற நீதிபதிக்கு கூடுதல் பொறுப்புகள் உள்ளதால் நீதிபதி வாரத்தில் 3 நாட்கள் நீதிமன்றம் வராததால் வழக்குகள் நடைபெறுவதில்லை என்றும் இதனால் வழக்குகள் நீண்ட நாட்களாக இழுத்தடிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். தொழிலாளர்கள் பல ஆண்டுகளாக வேலையின்றி, வருமானமின்றி, வறுமையில் வாடி வருவதாகவும் தொழிலாளர் நீதிமன்றங்களில் வழக்குகள் தினசரி நடைபெற வேண்டும், உரிய காலத்தில் வழக்குகளை முடித்து உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் 9ஆம் தேதி நடைபெறும் அகில இந்திய பொது வேலை நிறுத்த கோரிக்கைகள் வெற்றி பெற ஆதரவை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார். விநாயகம்பட்டு பகுதியில் புதிய மின்மாற்றியை மக்கள் பயன்பாட்டிற்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அர்ப்பணித்தார். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விநாயகம்பட்டு கிராமத்தில் அடிக்கடி ஏற்பட்டும் குறைந்த மின்னழுத்தம் காரணத்தால் அப்பகுதி மக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகியிருந்தனர். இதனை அறிந்த சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கள ஆய்வு மேற்கொண்டு
அப்பகுதியில் புதிய மின்மாற்றி அமைக்க மின்துறைக்கு கோரிக்கை விடுத்தார். அதன் அடிப்படையில் மக்களின் நலன் கருதி புதியதாக விநாயகம்பட்டு பகுதிக்கு மின்மாற்றி அமைக்க 13,87,684 ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் அரசாணை ஒப்புதல் பெறப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டதா. இதேபோல களித்தீர்த்தால் குப்பம்பேட், டிஜிபி நகர், திருபுவனை ரோடு ஆகிய பகுதிகளில் எல்டி மின்பாதையில் ஒருமுறை மின்பாதையில் இருந்து மும்முனை மின்பாதையாக மாற்றவும், மின்பாதையை வலுவூட்டவும், போதுமான இடங்களில் தெருவிளக்கு அமைக்கவும் மின்துறை அதிகாரிகளுக்கு பரிந்துரை செய்து களித்தீர்த்தால் குப்பம்பேட் பகுதியில் மின்பாதை பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். இந்த புதிய மின்மாற்றியின் மூலம் அதனை சுற்றியுள்ள விவசாய மின் நுகர்வோர் சிரமம் இல்லாமல் மின்சாரத்தை பயன்படுத்த முடியும். இந்நிகழ்ச்சியில் மின்துறை பிரிவு உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம், திருவண்டார்கோவில் இளநிலை பொறியாளர் பழனிவேல், வாதானூர் இளநிலை பொறியாளர் ராஜேந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உருளையன்பேட்டை ராஜா நகரில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட புதுப்பாளையம் வார்டு ராஜா நகர் பகுதியில் உள்ள தியாகராஜன் வீதி, அன்னை தெரேசா வீதி, ராஜா நகர் முதல் தெரு, ராஜா நகர் இரண்டாவது தெரு மற்றும் ராஜராஜன் வீதி போன்ற வீதிகளில் சிமெண்ட் சாலை மிகவும் முளைந்தும் சிதிலமடைந்தும் ஆங்காங்கே குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதாக அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். அதன் அடிப்படையில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேருவின் முயற்சியால் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் இதுகுறித்து கோரிக்கை எழுப்பப்பட்டு பேட்கோ மூலம் 73 லட்சம் ரூபாய் செலவில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைப்பதற்கான பணி தொடங்கப்பட்டது. இப்பணிகளுக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தொடங்கி வைத்தார். ஆதி திராவிட நலத்துறை செயலர் முத்தம்மாள், ஆதி திராவிட வரைநிலை கழக செயற்பொறியாளர் பக்தவச்சலம், நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். முதுநிலை பல் மருத்துவ படிப்பிற்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. முதுநிலை பல் மருத்துவ படிப்பிற்கு கடந்த 3ஆம் தேதி முதல் சென்டாக்கில் விண்ணப்பம் பெறப்பட்டது. அரசு ஒதுக்கீட்டிற்கு 52, நிர்வாக இடத்திற்கு 31 பேர் விண்ணப்பித்திருந்தனர். பரிசீலனை முடிந்து வரைவு தரவரிசை பட்டியலை சென்டாக் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. இதில் மாணவி முபினா 675 நீட் மதிப்பெண்ணுடன் தரவரிசையில் முதலிடம் பெற்றுள்ளார். விஷ்ணு பிரியா 640 மதிப்பெண்களுடனும் 2ஆம் இடமும், தீப்தி ராஜா 632 மதிப்பெண்களுடன் 3ஆம் இடமும் பிடித்துள்ளனர். விருப்ப கல்லூரி பாடப்பிரிவு முன்னுரிமையை நாளை 9ஆம் தேதி மதியம் 1 மணிக்குள் மாணவர்கள் சமர்ப்பிக்க சென்டாக் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 9,010 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 72,080 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1,170 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். இருசக்கர வாகனத்தின் மீது லாரி மோதி 2 மாணவர்கள் உயிரிழப்பு. தந்தை கண்முன்னே சோகம். பொதுமக்கள் சாலை மறியல். ஆரோவில் அறக்கட்டளையின் 69வது ஆட்சிக்குழு கூட்டம். 2 மாநில கவர்னர்கள் பங்கேற்பு. பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்து. 3 மாணவர்கள் உயிரிழந்த பரிதாபம். கேஸ் நிரப்பாததற்கு கண்டனம். கேஸ் நிரப்பும் நிலையத்தை ஆட்டோ ஓட்டுநர்கள் முற்றுகை. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.